நம்ம இந்த சீரீஸ்ல மகர ராசியில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். மகரம் அப்படிங்கிறது வந்து சரராசிங்க, நிலராசி. பூமாதேவிக்கு எவ்வளவு பொறுமை இருக்குமோ அவ்வளவு பொறுமை வந்து மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு வந்து உண்டு. பொறுமையா இருப்பாங்க, தன்னடக்கத்தோட இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, நல்ல சந்தர்ப்பங்களுக்கு வந்து காத்திருப்பாங்க, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நல்லா வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சுக்கிட்டே இருந்து எந்த விஷயத்த எந்த நேரத்துல வந்து சாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சாதிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து சாதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல மைண்ட் பவர் வந்து மகர ராசியில பிறந்தவங்க வந்து தொட்டது கண்டிப்பாக வந்து துலங்குங்க. அவங்க பிறக்கும் போது ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் வாழ்க்கையில வந்து எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா 25 வயசுக்கு மேல அவங்க வாழ்க்கையில வந்து அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். பிறந்த வீட்டுல கஷ்டப்பட்டேன் ஆனா புகுந்த வீட்டுக்கு போய் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்க. குறிப்பா அதுல வந்து மகர ராசி பெண்களும் உண்டு. நான் வந்து பிறந்த இடத்துல வந்து அப்பா அம்மாவால வந்து பெரிய நல்லமை அடையலம்பாங்க. ஆனா இவங்க வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது சாதாரண இடமாக இருந்தா கூட இவங்க போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து பல மடங்கு வந்து உயரும். அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல வந்து ஒரு ஃபிளரிஷ் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக அவங்க எவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தா கூட அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து உண்டு. நிலராசி அப்படின்றதுனால அந்த நாளுக்குடையவன் வந்து ராசியிலே வந்து உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்து உண்டு. இவங்களுக்கு வந்து தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து சனி பகவான் தான். சனி கொடுக்கக்கூடிய பலனை வந்து யாருமே வந்து தடுக்க முடியாது. லக்னாதிபதியே 2 கூடையவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்பயுமே வருமானம் வாழ்க்கை பூரா வந்துகிட்டே இருக்கும். நல்ல கடுமையான உழைப்பாளியாக இருக்கிறதுனால எந்தெந்த துறையில நம்ம போனா நமக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்றத வந்து அவங்க வந்து கணிச்சு பொறுமையா காத்திருந்து திட்டமிட்டு செயல்பட்டு அந்த துறைகள்ல எல்லாமே இவங்க வந்து இறங்கி களமிறங்கி வெற்றி பெறுவாங்க. களத்துல இறங்குறதுக்கு நான் காலம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இவங்க வந்து பெண்களை பத்தி மட்டும் பேசுறாங்களே, இப்ப பெண்கள் தான் வந்து உயர்ந்தவங்களா, ஆண்கள் வந்து உயர்ந்தவங்க இல்லையா அப்படின்னு வந்து கிடையாது. பெண்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வருது. கூடிய விரைவில் ஆண்களுக்காகவும் நம்ம வீடியோ பேசிடுவோம், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்ப இவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான், அவரே வந்து விரையாதிபதி. இவங்க வந்து லக்னாதிபதி சனி பகவான் ஆகி குரு பகவான் கூட அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல கனெக்ட் ஆனாலும் அந்த சனி குரு சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது காலபுருஷ 9ஆம் அதிபதியான குருவுக்கும் 10ஆம் அதிபதியான சனிக்கும் எந்த விதத்தில் சம்பந்தம் இருந்தாலும் அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இருக்கிறவங்க சாதாரண மனிதனாக பிறந்தால் கூட சாதனை மனிதனாக வந்து மாறுவாங்க. அந்த அளவுக்கு லேடிஸ்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா வந்து கொடுத்துரும். அந்த தலைமுறையே இவங்களை வச்சுதான் வந்து வாழ்வாங்க. இவங்களை வச்சுதான் அந்த தலைமுறையோட கௌரவமே வந்து உயர். இன்னார் வீட்டுல பிறந்த பிள்ளை, இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போன பிள்ளை அப்படின்னு வந்து அந்த அவங்க பிறந்த குடும்பத்துக்கும் பெருமை சேரும், புகுந்த வீட்டுக்கும் வந்து பெருமை சேர்க்கிறவங்க மகர ராசி, மகர லக்னம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி வந்து 3ஆம் இடத்து கூட வந்து கனெக்ட் ஆகுனா அந்த சனிக்கும் குருவுக்கும் வந்து சம்பந்தம் இருந்தா முயற்சி, திட்டமிடுதல், சிந்தனையில் தெளிவு, எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்ற தன்மை நிறைஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 4 கூட லக்னத்திலேயே ராசியிலேயே உச்சமாகிறதுனால இவங்களுக்கு சொத்து உண்டுன்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல தன்னோட சொத்தை வந்து வளர்த்துக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அவரே வந்து பாரகாதிபதியாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சொத்து மேல இருக்கிற ஆசையில அதிகமா அந்த சொத்துக்காகவே செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப 50 லட்சம் ரூபாய் அந்த ஒரு வீட்டோட மதிப்புனா அவங்க வந்து பண்ற இன்டீரியரு, அந்த வீட்டை வந்து நம்ம வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு இடிச்சு மாத்தி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பண்ணக்கூடாது. ஒன்ஸ் உங்களுக்குன்னு கடவுள் ஒரு வீடை கொடுத்துட்டாரா, இருக்கிறத வச்சு நீங்க மனநிறைவா வாழ்ந்து பழகுங்க. அப்ப சொத்தால சொந்தங்களால மன உளைச்சல் வந்து வராது. இப்ப நீங்க எப்ப உங்களோட அளவுக்கு மீறி உங்களோட ஆசையை நீங்க வந்து வளர்த்துக்கும் போது, அதுவும் குறிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களோட ஆசையை வளர்த்துக்கும் போது உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். கடனுக்கு பயந்து நோய் வந்துடும். அப்ப ஆரோக்கியம் உங்களுக்கு காக்கப்பட வேண்டும் என்றால் சொத்துல வந்து அளவான ஆசையை நீங்க வச்சுக்கணும். அந்த மாதிரி 5 10 கூடையவன் வந்து சுக்கிரன். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றாலும் சரி, 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றாலும் சரி, 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் சரி, அவங்களுக்கு அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த துறைகள் அவங்களுக்கு வந்து வரமாக செயல்படும். பிள்ளைங்களால அவங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்பாங்க. பிள்ளைங்க அவங்களோட குலகௌரவத்தை காப்பாற்றுவாங்க. குலகௌரவத்தை காப்பாற்றக்கூடிய பிள்ளைகள் தான் இவங்களுக்கு வந்து பிறப்பாங்க. பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில வந்து இருப்பாங்க. அதாவது ஒரு தலைமுறைன்றது வந்துங்க தான் மட்டும் நல்லா இருந்தா வந்து பார்த்தாது, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த வாரிசுகள் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களோட மானம் அவமானம் 2மே இருக்குது. அப்ப இவங்களுக்கு சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தா இவங்களும் நல்லா இருப்பாங்க, இவங்களை சார்ந்த அந்த குழந்தைங்களும் வந்து நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவானுக்கும் சனிக்கு வந்து சம்பந்தம் இருக்கக்கூடாதுங்க. சனி சந்திரன் சம்பந்தம் இருந்தா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஒரு காலதாமதமா திருமணம் நடக்கும், இல்ல திருமணத்துல ஏதாவது மனக்கசப்புகள் வந்து வரும்.
காலதாமதமாக ஒரு 28 வயசுக்கு மேல இவங்க திருமணம் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா 29 வயசு இல்லைன்னா 30 வயசுலதான் சனிக்கு சந்திரனுக்கு சம்பந்தம் இருந்தா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 30 வயசுக்கு அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். 30 வயசுக்கு முன்ன அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து இருக்காது. இல்ல 5 நாள் வந்து நல்லா இருக்கிறது, மித்த 3 நாள் 2 நாள் கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான மனக்கசப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து வரும். சனி சந்திரன் சம்பந்தம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி நிக்கிற நிலைக்கு நேர்ப்ப திருமணம் வந்து நடந்துடும். ஆனா சனிக்கு சந்திரனுக்கு வந்து சம்பந்தம் இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வந்து மனக்கசப்புகள் வந்து அதிகமாக. சூரியன் வந்து அட்டமாதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட். நிறைய பேர் வந்து சூரியனுக்கு வந்து அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது, அது மகர லக்னத்துக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாதுன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனா உண்மையில மகர லக்னத்துக்கோ மகர ராசிக்கோ சூரிய தசை வந்தா அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல வந்து உச்சமாகிறதோ ஆட்சி பலம் பெறதோ நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா சனிக்கு வந்து ஒரே ஒரு வீடு அப்படின்னு சூரியனுக்கு வந்து ஒரே ஒரு வீடு அப்படின்றதுனால அவர் வந்து இப்ப வந்து அதாவது மிதனத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அட்டமாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா அது வந்து ஒரு விபரீத ராஜயோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது வந்து விபரீத ராஜயோகம். இதே இது வந்து அந்த அட்டமாதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனா கொஞ்சம் வந்து கஷ்டம், சொத்தால மன உளைச்சல் வரும், சொத்துக்காக அதிகமா வந்து விரயம் பண்ணுவாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து லக்னாதிபதி, அவரே வந்து 2ஆம் அதிபதி. புதன் வந்து 6, 9ஆம் அதிபதி. சனிக்கும் புதனுக்கும் காம்பினேஷன் இருக்கிறது நல்லதா? அதாவது சனி புதன் வந்து நட்பு கிரகங்கள்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா 2ஆம் அதிபதியாகி அவரே வந்து 6ஆம் இடத்து கூட கனெக்ட் ஆகுறது, 2ஆம் அதிபதியாகி அவரே வந்து 9ஆம் இடத்து கூட கனெக்ட் ஆகுறது வந்து 50% நன்மை 50% தீமை வந்து கொடுக்கும். அதாவது நீங்க இப்ப ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்கன்னு வந்து வைங்க, உங்களை வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடுவாங்க. இந்த பொருளோட விலை வந்து 5 ரூபாயா இருக்கும், ஆனா அது வந்து 50 ரூபான்னு சொன்னா நீங்க வந்து நம்பி ஏமாந்துருவீங்க. ஏமாற போற ஏமாறிகள் எல்லாருக்குமே வந்து ஜாதகத்துல வந்து சனி புதன் சம்பந்தம் வந்து இருக்கும். தொழில ஒருத்தவங்க வந்து தோத்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சனி புதன் காம்பினேஷன் அதிகமாக இருக்கும். சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க அதிகமா வந்து முதலீடு போடுற தொழில்களை வந்து செய்யறதை வந்து தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆனா அதுவே 6ஆம் அதிபதியாகி அவரே வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தந்தை மூலமாக ஏதாவது கடன் பாதிப்புகள், தந்தைக்கு ஏதாவது நோய் பாதிப்புகள், தந்தையால வந்து மன உளைச்சல் வர்றது, தந்தையோட பிரச்சனையை இவங்க வந்து சுமக்கிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப இந்த மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து அதாவது குரு புதன் காம்பினேஷன் வந்து இருக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயத்தையும் கொடுக்கும், ஓரளவுக்கு சில அசௌகரியத்தையும் கொடுக்கும். ஆனா சனி புதன் காம்பினேஷன் ரொம்ப பேடான அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதினு சொல்ற சுக்கரன் வந்து 5, 10 கூடிய காம்பினேஷன் நல்லா இருக்கும்ன்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதிக்கும் 4, 11 கூடிய செவ்வாய்க்கும் வந்து சம்பந்தம் இருந்தா, சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில வந்து அதிகமா வந்து பிரச்சனை வரும், உடன் பிறந்தவங்களால பிரச்சனை வரும், அடிக்கடி வந்து ஏதாவது அசௌகரியங்கள், அதாவது கை கால் அடிபடுறது, உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், இது எல்லாமே அவங்களுக்கு வரும். அப்ப மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க என்ன செஞ்சா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப இவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி புதன் அப்படின்றதுனால இவங்க வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரெகுலரா பண்ணணும். சக்கரத்தாழ்வார வந்து புதன்கிழமை முதன் ஓரையில இவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வர வர இவங்க ஜாதக ரீதியான அந்த குறைபாடுகள், தோஷங்கள், இது எல்லாமே அகன்று அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து. நன்றி, வணக்கம்.